Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ தான் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸோட 4th வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரெண்ட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளால போக முன்னாடி ஆல்ரெடி நம்ம பார்த்த 3 வீடியோட டாபிக்ஸை பற்றி ரிவைஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்தோன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பார்ட்ஸில் என்னென்ன இருக்குன்னா கேண்டிலோட பாடி இருக்குது, அந்த மாதிரி கேண்டிலோட விக் இருக்குது. ஸோ செகண்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்தோன்னா சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம். அதாவது ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அதை நம்ம வந்து புல்லிஷ் டைப் பியரிஷ் டைப்னு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலைன்னா ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தேர்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோன்னா 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அண்ட் 3 கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ ஃபோர்த் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்ட் லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ட்ரெண்டை நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட், செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட், தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு வைஸ். ஸோ அப் ட்ரெண்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதில் வந்து ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி டவுன் ட்ரெண்டில் லோவர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், லோவர் லோஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது வந்து பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அப் ட்ரெண்ட்னா என்ன? அப் ட்ரெண்ட்னா ஒரு மார்க்கெட் மேலே போகிறது, மேலே இருக்கிறது தான் அப் ட்ரெண்ட். அது மாதிரி டவுன் ட்ரெண்ட்னு என்ன? ஒரு மார்க்கெட் கீழேயே வந்துட்டு இருக்கிறது வந்து டவுன் ட்ரெண்ட். சப்போஸ் சைடு வைஸ்னா என்ன? மார்க்கெட் ஒரே ப்ரைஸ் ஆஃப் லெவலில் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறது தான் சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் இப்போ அப் ட்ரெண்ட் போகுதுன்னா அது டைரெக்டாக இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி மேலே போயிடாது. அது ஜஸ்ட் வந்து ஒரு மேலே போய் ஒரு கீழே போய் மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் இந்த மாதிரி தான் போகும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் காய்ஸ் நம்ம அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். அதை இண்டிகேட் பண்ணுறது தான் ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். ஸோ அந்த ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அப் ட்ரெண்டோட எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், இது வந்து டவுன் ட்ரெண்டோட எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, அதாவது ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி வரைகிறதுனா ஸ்விங் ஹைஸையும் ஸ்விங் லோஸையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்விங் ஹைஸ்னால் என்ன, ஸ்விங் லோஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியலைன்னா, இப்போ ஒரு பிகினராக இருந்தால் நமக்கு தெரியலைன்னா ஸ்விங்னா ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ ஒரு ஊஞ்சால் தான், ஒரு ஊஞ்சால் என்ன பண்ணோம், இப்படி ஒரு ஊஞ்சால் நம்ம வந்து சாதாரண ஒரு பார்க்கில் இருக்குன்னா நம்ம இதை முன்னாடி தள்ளி விட்டால் இந்த அளவுக்கு போகும், திரும்ப வந்து பின்னாடி இந்த அளவுக்கு வரும், திரும்ப அது இந்த அளவுக்கு போகும், திரும்ப அது இந்த அளவுக்கு வரும், திரும்ப இந்த மாதிரி போகிறது தான் ஸ்விங். இந்த ஸ்விங் தான் ஜஸ்ட் அதே தான் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மேலே போவோம், அடுத்த கொஞ்சம் கீழே வரும், திரும்ப மேலே போவோம், திரும்ப கீழே வரும். ஸோ இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹை ஸ்விங் லோனா எதை சொல்லுவாங்கன்னா இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த ஹை இந்த இதை தான் ஸ்விங் ஹைன்னு சொல்லுவாங்க, மேலேண்டு கீழே வர்றது தான் ஸ்விங் லோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஊஞ்சால் மாதிரி தான், ஒரு ஊஞ்சால் மாதிரி தான் இந்த மாதிரி தான் போகும். ஸோ அதோட ஹை லோ. ஸோ இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ, இது ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. ஸோ இந்த ஸ்விங் ஹை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே ஹை தானே, ஸ்விங் ஹை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள், ஸ்விங் லோ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரெண்டு. ஃபஸ்ட் ஸ்லைடில் வந்து அப் ட்ரெண்டுனா ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டுனா லோவர் லோஸ் ஃபார்ம் பண்ணோம், லோவர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணோம். அப்படின்னா என்ன, அப்படின்னா என்ன வந்து டெக்னிக்கலாக நமக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது எனக்கும் இந்த ஹையர் ஹைஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ அது ஒன்றும் இல்லை கைஸ். இப்போ வந்து ஸ்விங் ஹைஸ் ஸ்விங் லோஸ் நான் சொன்னேன். இப்படி வந்து மார்க்கெட் போகும்போது இதுதான் வந்து ஒரு ஸ்விங்கோட ஹை, இது வந்து ஒரு ஸ்விங்கோட லோ, இது வந்து ஒரு ஸ்விங்கோட ஹை, இது வந்து இன்னொரு ஸ்விங்கோட லோ. ஸோ ஸ்விங் ஹைஸ் லோ ஸ்விங் லோஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஜஸ்ட் இந்த வந்து ஹையை மட்டும் நீங்கள் அந்த ஸ்விங்கோட ஹைஸை எல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹைஸ் எப்படி இருக்குது, ஒரு ஹைக்கு மேலே இன்னொரு ஹை இதை விட அதிகமாக தான் இருக்குது, இந்த ஹையோட இந்த ஹை அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க ஹையர் ஹைஸ் ஹையர் ஹைஸ். அது மாதிரி இந்த லோஸெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்விங்கோட எல்லா லோஸையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம், இந்த லோவோட இந்த லோ அதிகமாக இருக்குது, அப்போ என்ன சொல்லுவோம் ஹையர் லோ. அதே மாதிரி இந்த லோவோட இந்த லோ அதிகமாக இருக்குது, ஸோ ஹையர் லோ. இதான் கைஸ். ஸோ அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் இதுதான் வரும். டவுன் ட்ரெண்டில் நம்ம சார்ட் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும், கீழே போகிறது மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்விங்கோட லோ இது, ஒரு ஸ்விங்கோட ஹை இது, இது வந்து ஒரு ஸ்விங்கோட லோ ஸ்விங்கோட ஹை. ஸோ இந்த எல்லா ஹைஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, ஒரு ஹையை விட இன்னொரு ஹை கம்மியாக இருக்குது, அப்போ அது என்ன சொல்லுவோம் லோவர் ஹை. இப்போ லோஸையெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் தான் லோஸ், இந்த லோவோட இந்த லோ கீழே இருக்குது, ஸோ லோவர் லோஸ். இதுதான் கைஸ், இதுதான் அதோட டேர்ம்ஸ், ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். அப் ட்ரெண்ட்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் இருக்கும்,
டவுன் ட்ரெண்ட்னா லோவர் ஹைஸ் லோவர் லோஸ் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். நம்ம இதை வச்சே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஈஸியாக வரைஞ்சிடலாம். அது மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் வந்து கீழே நோக்கி மூவ் ஆகும். கீழே நோக்கி மூவ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், இதில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ஸ்விங் தான். இது ஸ்விங்கோட ஹை, இது ஸ்விங்கோட லோ, இது ஸ்விங்கோட ஹை, இது ஸ்விங்கோட லோ, திரும்ப ஸ்விங்கோட ஹை, ஸ்விங்கோட லோ, ஸ்விங்கோட ஹை, ஸ்விங்கோட லோ. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹையர் ஹைஸ் தான் எல்லாமே, ஹையர் ஹைஸ், மேலே ஹைஸ் போகுதா, ஹையர் ஹைஸ். ஸோ இது வந்து அப் ட்ரெண்டு இல்லை. நம்ம சும்மா பார்த்தாலே நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நான் வந்து அந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, ஏன்னா நீங்கள் எந்த வீடியோ சும்மா நம்ம யூடியூப்பில் ஒரு பிடிசி அனாலிசிஸ் இல்லை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இது அனாலிசிஸ் பார்த்தாலே அவங்க வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். அப்போ நமக்கு வந்து புரியாது. ஸோ அதுலேயே வந்து நமக்கு வெறுத்து போயிடும். ஸோ அதனால தான் அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ நேரம் நான் சொன்னது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தாலே அந்த ட்ரெண்ட் லைனை அதோட ட்ரெண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்குது, மொத்தத்தில் மேலே போகுது, அதனால அது வந்து அப் ட்ரெண்டு, மொத்தத்தில் கீழே வந்தால் அது டவுன் ட்ரெண்டு. இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. ஸோ ட்ரெண்ட் லைன் நமக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமான்னு நம்ம டிசைட் பண்ணுறது ட்ரெண்ட் லைனை வச்சு ஒன்று டிசைட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறீங்கன்னா அதுக்கு வந்து சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப கஷ்டமானதில்லை. சிம்பிளாக வந்து சொல்லணும்னா, உங்களோட ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு கேண்டிலோட விக்கை டச் பண்ணி போகணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த விக்கை டச் பண்ணி போகுதா, உங்களால் இந்த விக்கை கட் பண்ணி வரையலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த விக்கை கட் பண்ணி கூட வரையலாம். ஆனால் அந்த கேண்டிலோட பாடியை கட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையக்கூடாது. இங்கே ஒரு இருக்கா, இதை எடுத்து இப்படி கட் பண்ணி இந்த கேண்டிலோட பாடிஸை கட் பண்ணக்கூடாது. நீங்கள் வேணும்னா அதோட விக்கை கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அந்த விக்கை கட் பண்ணி உள்ளால கூட கொண்டு போய்க்கலாம். ஸோ உங்களோட ட்ரெண்ட் லைன் வந்து கேண்டிலோட விக்கை கட் பண்ணலாம், ஆனால் பாடியை கட் பண்ணக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், ஒரு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகணும்னா அட்லீஸ்ட் அது வந்து உங்களோட லைனில் 2 பாயிண்ட்ஸ்லையாச்சும் டச் ஆகிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு டச்சு, ஏற்கனவே ஃபஸ்ட்டு டச் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து செகண்ட் டச், அப்புறம் தேர்ட் டச், இப்போ 4 வாட்டியாச்சும் டச் ஆகிருக்கு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு ட்ரெண்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து டச்னா ஒன்றும் இல்லை, இதில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? டவுன் ட்ரெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி, அப் ட்ரெண்ட்னா நான் என்ன சொன்னேன், ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ். டவுன் ட்ரெண்ட்னா என்ன, லோவர் ஹைஸ் லோவர் லோஸ். ஸோ எல்லா ஹைஸும் கீழே இருக்குது. ஸோ லோவர் ஹைஸ் லோவர் லோஸ். அதே மாதிரி லோஸும் கீழே இருக்கிறதுனால லோவர் லோஸ். ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோ தான். இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணாலே நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடலாம். ஆனால் வந்து நான் சொன்ன 2 கண்டிஷன்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கேண்டலோட விக்கை கட் பண்ணலாம், பாடியை கட் பண்ணக்கூடாது லைனு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கன்ஃபார்ம் ஆகணும்னா அட்லீஸ்ட் டூ பிளேஸ்லையாச்சும் டச் ஆகணும். ஸோ கைஸ், இப்போ வந்து அப் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், டவுன் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சைட்வேஸ் ட்ரெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். சைட்வேஸ் ட்ரெண்ட்னா ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு கன்சாலிடேஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து ஹையர் ஹைஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது, ஹையும் லோவும் வந்து ஈக்குவல் லெவலில் இல்லை ஒரு சேம் ஸோனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஸ்விங்கோட ஹை இது வந்து ஸ்விங்கோட ஹை, இது வந்து ஸ்விங்கோட ஹை, இது வந்து ஸ்விங்கோட ஹை, இது வந்து ஸ்விங்கோட லோ, ஸ்விங்கோட லோ, ஸ்விங்கோட லோ. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஈக்குவல் ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஒரு ஹைஸ் எல்லாமே வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகும். லோஸும் வந்து எல்லாமே ஒரு ஈக்குவலான பாயிண்டில் மீட் ஆச்சுன்னா அது வந்து ஒரு சைட்வைஸ் ட்ரெண்டு. இப்போ சைட்வைஸில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்டை நம்ம பிரேக் பண்ணலாம். எய்தர் அதை அப்பில் பிரேக் பண்ணலாம், இல்லை டவுனில் கூட பிரேக் பண்ணலாம். இந்த பிரேக் பண்ணுற டைரக்ஷனை வச்சு தான் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட்டில் போகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பிடிசி இருக்கிற நிலைமையும் இந்த மாதிரி தான், ஒரு சைட்வேஸ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட்டில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் என்ன, மேலே பிரேக் ஆச்சுன்னா மேலே ஒரு மூவ்மெண்ட் நடக்கும், கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். அதோட டார்கெட் என்னன்னு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.